புறநானூறு. புறம் குட்டல் 4 கூட்டல் 100. அதாவது புறம் அப்படின்னா வந்துட்டு வீரம், கொடை அப்படின்னு சொல்லி புறப்பொருள் சம்மந்தப்பட்டதை பற்றி பாடுற ஒரு நூல் தான் வந்துட்டு புறநானூறு. இதில் 400 பாடல் இருக்கிறதுனால இதுக்கு வந்து புறநானூறுன்னு சொல்லி பேர். ஓகேங்களா. இதை வந்து பாடியவங்க பார்த்திங்கன்னா ஔவையார். இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை, நல்வழி இதெல்லாம் பாடின ஔவையாரில் இருந்துட்டு இந்த ஔவையார் வந்து வேறுபட்டவங்க. ஓகேங்களா. இந்த ஔவையார் பார்த்திங்க அப்படின்னா சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவையார் இவங்க. ஓகேங்களா. இவங்க வந்து அதியமானினோட நண்பர். ஓகேங்களா. இது பார்க்கலாம் வாங்க. அவைக்களப்புலவர் கூட நாடாகு ஒன்றா அப்படின்னா நாடாக இருந்தால் என்ன, ஒரு நிலத்தை வந்துட்டு வாழ்த்துற மாதிரி புறநானூறு பாடலாம் இவங்க வந்து ஒரு பாடல் வச்சுருக்காங்க. நாடாகு ஒன்றா, நாடாக இருந்தால் என்ன, காடாகு ஒன்றா, காடாக இருந்தால் என்ன, அவள் அப்படின்னா வந்து பள்ளம்ங்க. ரொம்ப முக்கியமானது, அஞ்சல் பொருளில் கேட்பாங்க. அவள் அப்படின்னா பள்ளமாக இருந்தால் என்ன, மிசை அப்படின்னா வந்து மேடு அல்லது மேலே அப்படிங்கிற மாதிரி 2 இருக்குது. ஓகேங்களா. மிசை அப்படியா இருந்ததுன்னா என்ன, நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, அவளாக இருந்தால் என்ன, மிசையாக இருந்தால் என்ன, அதாவது பள்ளமாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, எவ்வளி நல்லவர், ஆடவர் அப்படின்னா வந்துட்டு ஆண்கள், ஆடவர்னா ஆண்கள். ஆனால் இங்கே வந்து மனிதர், மக்களை குறிக்குது. மக்கள் நல்லவங்களாக இருந்தால் அங்கே நீயும் நல்லவையாகவே இருப்ப, வாழ்க நிலமே அப்படின்னு சொல்லிட்டு நிலனை வாழ்த்துற மாதிரி ஒரு பாடல் தான் வந்துட்டு ஒன்றோன்னு வந்துச்சுன்னா புறநானூரில் பாடிக்கிற ஒரு பாடல். அதை பாடினவங்க ஔவையார். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு பாடலோட பொருள். ஓகேங்களா. பொருள் பார்க்கலாம். ஒன்றோ அப்படின்னா தொடரும் சொல். நாடாகு ஒன்றோன்னா நாடாக இருந்தால் என்ன, அதாவது காடாகு ஒன்றோ அப்படின்னா காடாக இருந்தால் என்ற அப்படின்னு சொல்லிட்டு. அவள்னா பள்ளம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அவள்னா பள்ளம். மிசை அப்படின்னா வந்து மேடு. ஓகேங்களா. ஆடவர் அப்படின்னா ஆண்கள், இங்கே மனிதரில் குறிக்கிறது. நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய், அதாவது ஆண்கள் அங்கே இருக்க மனிதர்கள் நல்லவங்களாக இருந்தால் நீயும் நல்லவங்களாக இருப்பேன்னு சொல்லி சொல்கிறது. ஓகேங்க. இது பார்த்திங்க அப்படின்னா புறநானூறு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்றுங்க. ஓகேங்களா. புறநானூறு 8 தொகை நூலில் ஒன்று. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. 400 அப்படிங்கிறது 400 பாடல்கள் குறிக்கிறது. புறம் அப்படிங்கிறது புறப்பொருள் சம்பந்தமான கொடை, வீரம் அப்படிங்கிறத பற்றி பாடுறதுனால புறநானூறுன்னு பேர் வந்து. 8 தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு. இது பல பேர் சேர்ந்து தான் வந்து இதை ஏற்றிக்கிறாங்க. 8 தொகையும் 10 பாட்டும், அதாவது இது ரொம்ப முக்கியங்க. சங்க நூல்கள்னு சொல்லினாலும் சரி, மேற்கணக்கு நூல்கள்னு சொன்னாலும் சரி, 8 தொகையும் 10 பாட்டும் தான் வந்துட்டு வந்து 18 நூல் மொத்தம் இருக்கும். 8 தொகையில் 8 நூல்கள், 10 பாட்டில் வந்து 10 நூல்களும் இருக்கும். 18 நூல்களும் பார்த்திங்கன்னா சங்க நூல்கள்னு சொல்லுவாங்க. 2000 ஆண்டு பழமையானது. ப்ளஸ் என்னென்னா இதை வந்து 17 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. இது தமிழர்களின் வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை உதவும் கால கண்ணாடி. ஓகேங்களா. புறநானூறுங்கிறது. ஓகேங்களா. வரலாற்று களஞ்சியம். ஓகேங்களா. தமிழன் வரலாற்று களஞ்சியம் பார்த்திங்கன்னா புறநானூறு. இப்பாடலை பாடியவர் பார்த்திங்கன்னா சங்ககால புலவர் ஔவையாருங்கிறவர் வந்து சங்ககால புலவர். ஓகேங்களா. அவங்க பார்த்திங்கன்னா அதியமானின் நண்பர். அவங்களுக்கு வந்து அரிய நல்லிக்கனி, அதாவது சாவே வராத ஒரு நல்லிக்கனியை வந்துட்டு தான் உண்ணாது அதியமான் வந்துட்டு ஔவையார் வந்துட்டு ஔவையாருக்கு கொடுத்துருப்பாரு. சங்ககால பெண்பால் புலவரில் ஒருவர். அதாவது நிறைய பேர் சங்க காலத்தில் இருந்தாங்க. ஆனால் அதிகமான பாடல் பாடிய புலவர் யாருன்னு சொல்லி கேட்டால் வந்துட்டு ஔவையார் தான் அதிக பாடல் பாடியிருப்பாங்க. ஓகேங்களா. ஔவையார் தான் வந்துட்டு அதிக பாடல் பாடினவங்க. மொத்தம் 59 பாடல்கள் பாடியிருப்பாங்க. புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை அப்படிங்கிற 4 நூல்களில் மொத்தமாக 59 பாடல் பாடின ஒரே அதிக பாடல் பாடின பெண்பால் புலவர் இவங்க தான். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. திண்ணையை எடுத்து தெருவாக்கு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தாராபாரதியோட ஒரு நூல் தான் வந்துட்டு திண்ணையை எடுத்து திருவாக்கு அப்படிங்கிற ஒரு நூல்லையே வந்துட்டு தாராபாரதி எழுதின கவிதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிறதுல வந்து பாரதி வந்துட்டு தன்னோட பேர்லேயே வந்துட்டு கவிஞர் வச்சுருக்கனால பாடல்லே கவிஞங்களை பற்றியும் திசை பெயர்களை பற்றியும் பார்த்திங்கன்னா வந்துட்டு தேசம் அப்படிங்கிறது குறிக்கிறத பற்றியும் பாடலில் வச்சுருந்தாரு அப்படின்னா வந்து அது தாராபாரதின்னு சொல்லி குறிக்க சொன்னோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு திண்ணையை எடுத்து தெருவாக்கு அப்படிங்கிற தலைப்பு கீழே அவங்க ஒரு நண்பனுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா மோட்டிவேட்டடாக அறிமுகம் சொல்கிற மாதிரி இருக்கும். நீ வந்து இவ்வளோ சின்னதுன்னு நினச்சிக்காத,
நீ வந்து இதை விட பெருசு, நீ இவ்வளோ சின்னது கிடையாது, நீ இதை விட பெருசு, நீ வந்துட்டு வந்ததுக்கான வந்து அர்த்தத்தை தேடு, அதாவது உன்னோட சரித்திரம் ஏதாவது ஒன்று வந்துட்டு காட்டு அப்படின்னு சொல்லி நண்பனுக்கு வந்துட்டு அறிவுரை சொல்கிற மாதிரி. நீ வந்துட்டு வந்தது கூட தெரியாமல் சரித்திரத்தை உருவாக்காமல் இது பண்ணாத, உன்னுடைய தேசத்தை அதாவது விரிவாக்கு, மேலும் உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதாவது சின்ன விஷயம் கிடையாது, நீ பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அறிவுரை சொல்கிறது பார்த்திங்கன்னா தாராபாரதியோட கவிதைகள்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா நீ உன் அப்படிங்கிற இதை வந்துட்டு வேர்டை வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு வரியிலையும் நீ அல்லது உன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இதுவும் இப்போ அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் மோட்டிவேட்டடாக சாதாரண அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்காது, மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா, பார்க்கலாம் வாங்க. இதை வச்சுட்டு தாராபாரதியோட கவிதைன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். உட்கார் நண்பான் நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானான்னு சொல்லிட்டு நீ அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு நீ ஒதுங்கி வாழ்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட்டடாக வந்துட்டு சொல்கிறதும் தெரியுது, அறிவுரை சொல்கிறதும் தெரியுது. சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, நீ கொஞ்சமாக நினச்சிக்காத, நீ வந்து இதுக்குள்ளே ஒடுங்காத அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்கிறாரு. ஓகேங்களா, வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த மாதிரி மோட்டிவேட்டடாக சொன்னது பார்த்திங்கன்னா தாராபாரதியோட கவிதைகள்னு சொல்லி கண்டுபிடிச்சலாம். புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நீ வந்து புல்லுன்னு நினைக்காத. ஒரு நெல் கூட புல்லினோட இனத்தை சேர்ந்தது தான் வந்துட்டு, அது பூமியினோட பசியை போக்கவில்லையா, எவ்வளோ பெரிய பூமியினோட பசி அது போக்கலையா, ஸோ நீ சின்னதுன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி. கடலில் நான் ஒரு துளி என்று நீ வந்துட்டு கரைந்து போவதில் பயன் என்ன, நீ கரைந்து போவதில் பயன் என்ன, கடலில் நான் ஒரு துளி நினைக்காத, கடலில் நான் ஒரு முத்துன்னு நினச்சி நீ தலை காட்டு, உன் தலை தூக்குன்னு சொல்லி நீ காட்டு, தன் தலை தூக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கடலில் நீ முத்தாருன்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, நீ சின்னதுன்னு நினச்சிக்காத, நீ மிகப்பெரியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பனுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வந்துட்டு வந்தது யாருன்னு இல்லாமல் சரித்திரமே படைக்காமல் நீ போயிடாத அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாதுன்னு சொல்லுவார். சந்ததி கூட மறந்துடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும், ஸோ அதனால் வந்துட்டு வந்து செத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. திண்ணை தானா உன் தேசம் அப்படிங்கிற வேர்டு நாடுங்கிறது இதில் இருக்குது. அது மூலமாக எடுத்துக்கிட்டாலும் சரி. உன் தெருவென்றா உன் உலகம், உன் தெருவு தான் உன்னோட உலகமா, அது வந்து தென்னை கூடத்தை எடுத்து தெருவாக்கு அப்படிங்கிறது அவரோட ஒரு நூல். ஓகேங்களா, தென்னையை எடுத்து தெருவாக்குங்கிறது ஒரு நூல். அதை வச்சு தாராபாரதின்னு கண்டுபிடிச்சா உன் தெருவை மேலும் விரிவாக்கு, உன்னோட தெருவை மேலும் விரிவாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எத்தனை உயரம் இமயமலை, அதில் அந்த இமயமலை வந்து ஒரு சிகரம் வந்து இன்னொரு சிகரம் உன்னதத்தலை, அது பெரிய பகுதி தான் வந்து சிகரம் சொல்லுவாங்க. அதனோட தலை தான் வந்துட்டு அதனோட சிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, எத்தனை ஞானிய பிறந்த தரை இவளை விஞ்சிட உனக்கு என்ன தடை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, நீ சின்னதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா, பூமி பந்து என்ன விலை அப்படின்னு சொல்லி பாருங்கள். பூமி பந்து என்ன விலைன்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்க, உன்னோட புகழை தந்து வாங்கும் விலை அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட புகழை அவ்வளோ பெருசு, நீ சாதாரணமாக நினச்சிக்காத. பூமி பந்து என்ன விலை, உன் புகழை கொடுத்து வாங்கும் விலை. நாம் இப்பொழுதே புறப்படுவோம், நல்லதை எண்ணி செயல்படுவோம் சொல்லியிருப்பார் தாராபாரதி. ஓகேங்களா, இவரோட இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். ஓகேங்களா, இவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராதாகிருஷ்ணன்கிறத வந்துட்டு திருப்பி தாரான்னு சொல்லி போட்டுட்டு, ராதாங்கிறது இருக்கிறது இல்லை தாரான்னு சொல்லி திருப்பி போட்டிருப்பாரு. ஓகேங்களா, ராதாங்கிறது தாரா அப்படின்னு போட்டிருப்பாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாரதி மேலே கொண்ட பற்றின் காரணமாக தாராபாரதின்னு சொல்லி மாற்றிருப்பார். அப்படி தான் வந்துட்டு அவருக்கு தாராபாரதிங்கிற பேர் வந்துச்சு. இவரோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். ஓகேங்க, இவர் பார்த்திங்கன்னா கவிஞர் பார்த்தீங்கன்னா எழுச்சி மிக்க கருத்துக்களை வந்துட்டு எழுதுவதில் வல்லவர். அதனால தான் இவருக்கு கவிஞாயிறு அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுங்க. ஓகேங்களா, இதில் சொல்லலை போல் இவங்களுக்கு வந்து கவிஞாயிறு அப்படின்னு சொல்லி பேர் இருக்குது. இவர் வந்துட்டு ஆசிரியராக பணியாற்றி நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கிறாருங்க. ஓகேங்களா, ராதாகிருஷ்ண விருது தான் வந்து நல்லாசிரியர் விருதுன்னு சொல்லுவாங்க. அவரோட பேர்லேயே இருக்கிறதுனால நல்லாசிரியர் விருதும் வாங்கியிருக்காரு. ஓகேங்க, தாராபாரதி பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சிருவார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, புதிய விடியல்கள், அவர் வந்து விடியலை பார்ப்பார். விடியல் எங்கே இருக்குங்க, எங்கள் கிழக்கு திசையில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வெளிச்சம் வரும். ஓகேங்க, விரல் நுனி வெளிச்சங்கள், அப்புறம் பக்கிங்கால் கால்வாய் வரை அப்படின்னு சொல்லி இருக்கும். திண்ணையை எடுத்த திருவாக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தாராபாரதியோட இது எங்கள் கிழக்கு எல்லாமே தாராபாரதியோட கவிதை நூல்கள். இவரது நூல்கள்ஸில் இவர் வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா அதாவது சுதந்திரம் வாங்கின வருஷம் பார்த்திங்க அப்படின்னா பிறந்திருப்பார் 2000 இறந்துருப்பார். ஓகேங்க, 26/2/1947 பிறந்திருப்பார். 13/5/2000 இறந்துட்டார் தாராபாரதி.
இவரோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணனுங்க. இவரோட ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறத திருப்பி தான் வந்துட்டு தாரா அப்படின்னு சொல்லி போட்டு பாரதி மேல் இருக்கிற பற்று காரணமாக வந்து தாராபாரதின்னு சொல்லி வச்சுருப்பாரு. ராதாகிருஷ்ணனோட இயற்பெயர். அது மட்டும் இல்லாமல் நல்லாசிரியர் விருது வாங்கியிருப்பார், ராதாகிருஷ்ணன் விருது. அது ராதாகிருஷ்ணன். ஓகேங்க. பெற்றோர் பார்த்திங்கன்னா துரைசாமி புஷ்பம்மாள் அப்படிங்கிற பிறந்தார். ஊர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் குவளை அப்படிங்கிற ஊரில் பிறந்தார். 34 ஆண்டுகள் தமிழக ஆசிரியராக பணியாற்றி நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறாரு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்றிருக்காரு. ஓகேங்களா. தென் எழுதிய நூல்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இவர் நேரத்துலேயே எந்திரிச்சிருவார் அப்படின்னு சொல்ல புதிய விடியல்கள். ஓகேங்களா. நேரத்துலேயே எந்திரிச்சிருவார். அது எங்கே விடியும்? எங்கள் கிழக்கு. ஓகேங்களா. அது பார்த்திங்கன்னா கிழக்கில் உதிக்கும்போது சின்னதாக ஒரு வெளிச்சம் வரீங்களா, விரல்நுனி வெளிச்சங்கள். ஓகேங்களா. இது வந்து பூமியை திறக்கும் இன்னொரு பொன்சாவி. ஓகேங்களா. இந்த வெளிச்சம் பார்த்திங்கன்னா பூமியை திறக்கிற பொன்சாவி, இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருது இல்லையா, அதனால் பொன்சாவி. ஸோ இன்னொரு சிகரம். ஓகேங்களா. இன்னொரு சிகரம் பண்ணைபுரம் தொடங்கி பக்கிகால் வரை திண்ணையை எடுத்து திரிவாக்கு. இதுதான் வந்து அவரோட வெற்றியும் மூலதனம். இப்படி வந்து அவரோட நூல்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. இவரோட பாடல்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கவிஞாயிறு அப்படிங்கிற சிறப்பு பேர் வச்சார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாலும் சரி. அல்லது இது பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்து அதாவது விடியறது எல்லாமே பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்தை சம்மந்தப்பட்டதுனால வந்து அதுக்கு இன்னொரு பேர் ஞாயிறு. ஸோ அது கவிஞாயிறு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேங்க. இவரோட மேற்கோள் பார்த்திங்க அப்படின்னா வெறுங்கை என்பது மூலதனம், விரல்கள் 10 மூலதனம். அப்படியே மோட்டிவேட்டடாக இருக்குங்க. ஓகேங்களா. தோல்வியில் ஏதும் உனக்கு இல்லை, இனி தொடுவானம் தான் உணவு இல்லை, நீ சின்னதுன்னு நினச்சிக்காத பெருசாக நினச்சிக்கோன்னு சொல்லி மண்புல வல்ல மாடினனே உன் மாவழி காட்டும் வானிடமேன்னு சொல்லிட்டு நீ சின்னது கிடையாது பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்க. ஒட்கா நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயநலம் உனக்குள் ஒழுங்குவதா அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்க. திண்ணை எடுத்து திருவாக்கு அப்படிங்கிறது இவரோட ஒரு நூல். இதை வச்சு இது ஒரு எழுதுனது. திருவை மேலும் விரிவாக்கம் சொல்லி எழுதியிருப்பார். தென் அடுத்தது என்னென்னா கவிஞர்களை பற்றி ஓமானம் கவிதைக்கு என்றால் உயிர்மானம் கவிஞருக்கு அன்றோ கவிதைக்கும் கற்புண்டோன்னு சொல்லியிருப்பார். சுரதா பார்த்திங்க அப்படின்னா வந்து இவரை புகழ்ந்து ஒரு பாட்டு சொல்லியிருப்பார். தலை சிறந்த கவிஞர் இவர் என்பதாலும் சாதிக்கும் திறனுடையர் என்பதாலும் நிலைத்த புகழி கவிஞர் பெறுவார், வெள்ளி நிலா உலகம் பாராட்டும் எதிர்காலத்துன்னு சொல்லி சுரதா வந்து தாராபாரதி வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவரோட நூல்கள் பார்த்திங்கன்னா 2010 2011 பார்த்திங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா.